வாங்க. வாங்க உட்காருங்க. விஜி உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? விஜயை பார்க்கணும். பார்க்கலாங்க. என்னங்க வீடு கரெக்டா கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டீங்களா? இது என்ன பெரிய விஷயம் மிஸ்டர் கோபி, என் வைஃப். வணக்கம். விஜி இங்க. விஜி உள்ளதா இருக்காங்க. ஆமா, நான் யாருன்னு தெரியுங்களா? சாரோட வைஃப். வாடா கண்ணா உட்கார். இது இப்போ. ஆனா இதுக்கு முன்னாடி தீவிரவாதிகளை போலீஸ் சுட்டு கொன்னுட்டாங்கன்னு நேத்து நியூஸ் பாத்தீங்களா? அதுல செத்து போனானே இளங்கோங்கிற பொறுக்கி, அவனை தெரியுங்களா? அவருக்கு நீங்க? நான் அவரோட முன்னாள் மனைவி. வினோதமா இருக்கா? இதை நான் தயக்கம் இல்லாம என் புருஷனுக்கு முன்னாடி சொல்ற காரணம், இவர் எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப நாங்க நல்லாவே இருக்கோம். என்ன கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் ஆன பிறகுதான் அந்த இளங்கோ விஜய காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கான். அது தெரிஞ்சுதா நான் அவனை ஒதுக்க நினைச்சேன். என்கிட்ட இருந்து விலகினவன் விஜய தொந்தரவு பண்ணி குடும்பப்படுத்திருக்கான். பல தடவை நானே அவனுக்கு சாபம் கொடுத்திருக்கேன். உனக்கு நல்ல சாவு வராது, நடு வீதியில கேட்பார் இல்லாம செத்து கிடப்பேன்னு மனசறிஞ்சு இந்த சாபம் கொடுத்திருக்கேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் கொடுத்த சாபத்தோட பலன்தான் அவன் அதே மாதிரி போய் செத்துட்டான். விஜயை பார்க்கணும். உள்ள இருக்காங்க, தாராளமா போய் பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் நீங்க எவ்வளவு அன்பான கணவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜய்க்கும் அது தெரியும். ஆனா இப்போ அவங்க குழப்பத்துல இருக்காங்க. குழப்பம் மட்டும் இல்ல, ஒருவித குற்ற உணர்ச்சி. தொடர்ந்து அவங்க சந்திச்ச பிரச்சனை, மனவேதனை, இது எல்லாமே சேர்ந்து அவங்கள ரொம்ப நோகடிச்சதுல மனசு குழம்பி போய்தான் அவங்க உங்ககிட்ட சொல்லாம கூட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிக்கிற தன்னோட புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற நினைப்புலதான் உங்களை விட்டு விலகி வந்துட்டாங்க. ரோட்ல வெளி உலகம் பத்தின யோசனையே இல்லாம ரொம்ப ஒரு மாதிரியா, கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி ரோட்ல நடந்து வந்தாங்க. எங்க கார் முன்னாடி அவங்க வரத பார்த்து காரை நிறுத்தணும். அவங்கள எனக்கு நல்லா தெரியும், என்னையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சேன். எல்லாத்தையும் சொல்லி அழுதாங்க. அழுத பின்னாடி இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்க. விஜய் எங்க? மேலதான் இருக்காங்க, போய் பாருங்க. இப்ப அவங்க ஒரு அடிப்பட்ட குழந்தை மாதிரி. ஆறுதல் சொல்லுங்க, அன்பா பேசுங்க. எப்பவுமே நான் அப்படித்தாங்க நடந்துக்கிறேன். தெரியும், அது விஜய்க்கும் தெரியும். ஏதோ குழப்பம். ஆனா இப்போ அந்த குழப்பத்துல இருந்து தெளிவுபடுற நேரம் வந்துருச்சுன்னு என் மனசுக்கு படுது. போங்க, போய் பேசுங்க.
பொறுமையா இருந்தது இதுக்காகத்தானே. என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிப்போம்ன்ற ஒரு நம்பிக்கையில தானே. உன்னை பறி கொடுக்கறதுக்காகவா எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கடைசி வரைக்கும் நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன் விஜி. உங்ககிட்ட எத்தனை தடவை உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு சொல்லுன்னு கெஞ்சி கேட்டிருந்திருப்பேன். சொன்னியா? நீ சொல்லியிருந்தேனா இந்த பிரச்சனை எப்பவும் முடிஞ்சிருந்திருக்குல்ல. சரி, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு இது மனசுக்கு கஷ்டம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் உன்கிட்ட எப்படி பேசுறேன், எப்படி நடந்துக்கிறேங்கிறத பார்த்தாவது உனக்கு என்னை பத்தி தெரிய வேணாமா? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேங்கிறது கூட உனக்கு தெரியாதா? விஜய், நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சுக்கிறதுனால தானே நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சு வேதனைப்பட்ட. அதை பார்த்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் தெரியாத அளவுக்கு நீ என்ன மனச்சாம்பிராணியா? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டா நம்ம ரெண்டு பேரோட உறவை பிரிச்சிட முடியுமா? இல்ல ஒரு 10 வரி காயத்தை எழுதி வைக்கிறதுனால உன் வாழ்க்கையில இருந்து என்னை எடுத்துட முடியுமா? இல்லங்க, நான் சாகுற வரைக்கும் என் மனசுல இருந்து உங்களை எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி வச்சு என்னை விட்டுட்டு போன? நீ படிச்ச படிப்பு இந்த லெட்டர் எழுதுறது தானா? நம்மளோட வாழ்க்கைய புதுசா மாத்திரதுக்காகத்தான் வச்சு நீ படிச்ச படிப்பு இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமான வார்த்தை. உங்களோட அன்பு ரொம்ப பெருசுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன உங்ககிட்ட முழுசா ஒப்படைச்சா அது நான் உங்களுக்கு பண்ற துரோகம்னு தோணுச்சு. என்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களை விட்டு நான் விலகி வந்துட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேங்க. எப்படி வச்சு மறுபடியும் மறுபடியும் பைத்தியக்காரத்தனமாவே பேசுற? நீ என்னை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேனா? உனக்கே தெரியாது. இப்ப நான் வீட்டுல என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்திருக்கேன்? விஜய் நான் கோபத்துல அடிச்சிட்டேன். விஜய் என்கிட்ட கோச்சிக்கிட்டு அலர்குளம் போயிடுச்சுன்னு. நீ உண்மையிலே அலர்குளம் போயிருப்பேன்னு நினைச்சு போசனை நான் அங்க அனுப்பிச்சிருக்கேன். நீ உண்மையிலே அலர்குளம் போயிருப்பேன்னு நினைச்சு
யோசனை நான் அங்க அனுப்பிச்சிருக்கேன். சரி விஜி, நீ கிளம்பி வந்துட்டிய வீட்டை விட்டு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்னை தானே திட்டுவாங்க. இவன் என்ன கொடுமைப்படுத்தினானோ அவ இப்படி பண்ணிட்டான்னு தானே சொல்லுவாங்க. அப்பவும் வேதனை எனக்கு தானே விஜி. இப்படி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி அசிங்கப்பட்டு நான் வேதனை பண்ணுங்கிறதா உன் ஆசையா? அதுதான் உன் ஆசைன்னா போ விஜி, போ. உன் இஷ்டப்படியே போ. உன் இஷ்டப்படியே என்ன வேணாலும் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நான் இருப்பேன் நான் நினைச்சேன். இப்போ நான் உன்னை முழுசா நம்புறேன் விஜி. நீ தப்பான பொண்ணா இருந்திருந்தா கல்யாணம் ஆன அன்னைக்கே என்னை நீ தொட விட்டு இருந்திருப்ப. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது தப்புங்கிற ஒரு உறுத்தல் உன்கிட்ட இருந்ததுனாலதான் என்னை நீ தொட விடல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜி. நேத்தே உன்கிட்ட நான் சொன்னேன், நீதான் விஜய் என்னை நம்பணும். இந்த கோபியோட கேரக்டர் எப்போ இதே மாதிரி தான் இருக்கும்னு. ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் தியாகிலாம் கிடையாது. நீ என் கூட சந்தோஷமா இருக்கவோ, உன்னை என்கிட்ட முழுசா கொடுக்கறதுனாலயோ, அது நீ எனக்கு செய்யற துரோகம் நீ நினைக்கிற அளவுக்கு, அதை நினைச்சு உனக்கு கூசுற அளவுக்கு நான் எந்த தியாகமும் பண்ணல. கீழே பாத்தியா? அவங்க ரெண்டு பேரையும் பாத்தியா? அவரை பாத்தியா? கல்யாணமாகி ஒரு குழந்தையோட இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கார். அவருக்கு முன்னாடி நான்லாம் விஜி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவருக்கு, அவர் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரியும், ஒரு குழந்தை இருக்கிறது தெரியும், முத புருஷ உயிரோட இருக்கிறதும் தெரியும். நாட்டுல இப்படியே நல்ல ஆம்பளை இருக்கத்தானே செய்யறாங்க. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா வாழலையா? அந்யோன்யமா இல்லையா? எந்த உறுத்தலும் இல்லாம வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நினைக்கல. உன்னைய நீயே குழப்பிட்டு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு குழப்பிக்கல. இதுதான் காரணம். தெளிவா சொல்றேன் விஜய், நீ துரோகியும் கிடையாது, நான் தியாகியும் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் சராசரி ஆசாபாசங்களோட பிறந்த மனுஷ பிறவிங்க. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன், நீ என் மேல உயிரே வச்சிருக்க. நம்ம ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு இதை விட வேற என்ன விஜய் வேணும்? சொர்க்கத்தோட வாசப்படியில போய் நின்னு நரகத்தை பத்தி யோசிக்கிறதோ பேசுறதோ முட்டாள்தனம். நான் உனக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன் விஜய். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ வரதா இருந்தா இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு
வீட்டுக்கு போலாமா? பயமா இருக்கு விச்சி. எந்த நேரத்துல எதுக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு பயமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பயத்தோடைய நான் செத்துட்டு இருக்க முடியுமா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல விஜய். Oh